வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் 3rd June 2026. மார்க்கெட்ஸில் நடக்கிற எல்லா ஹைலைட்ஸையும் less than 5 minutes கொண்டு வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலும் நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் த பாஸ்ட் 3 months ரொம்ப ஹைலி வால்டைலாகவே இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் மாரி ஹைலி வால்டைலாக இருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் மெயின் த்ரீ ரீசன். யூஎஸ் ஈரான் இஷ்யூ இஸ் த ஃபஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேரிஃப் பிரச்சனை ஆல்ரெடி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 12.5% அடிஷ்னல் டேரிஃப் இம்போஸ் பண்ணணும்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. ஸோ தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் எஃப்ஐஐ செல்லிங் வந்து பாஸ்ட் 1 year வந்துட்டு அக்ரிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 3 ரீசன்னால இந்தியன் ரூபி ரொம்பவே வீக்கன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீக்கன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்த ஹைலி ப்ரெஷர்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்ஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ரெக்கவரி பார்த்தோம் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்குமே அந்த ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ ஈவன் மோர் அக்ரெசிவாக இருந்துச்சு. பட் வால்டைலாக இருந்துச்சு. திரும்ப ஒரு 3 o'clock மேலே திரும்ப ஒரு செல்லிங் இருந்துச்சு. ஸோ நிஃப்டி ஓப்பனான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,457 அரௌண்டில் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில்லே வந்துட்டு நிஃப்டி ஒரு பெரிய லாங் பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அங்கேருந்து ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு 12 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23,137 வரைக்கும் போச்சு ஃபார் த டேஸ் லோ. ஸோ நேற்றுக்குமே பார்த்தோம் அரௌண்ட் ஒரு 12-12:30 ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 23,150 சம்திங்லேருந்து திரும்ப ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஈவன் மோர் வால்டைலாக இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் 53,000 கிட்ட வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 1,200 பாயிண்ட் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டி ஐ திங்க் இது ஒரு ஷார்ட் கவரிங்காக மேபி இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த ஆர்பிஐ பாலிசி ஃப்ரைடே வரதுனால. ஸோ ஷார்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணதுனால கூட ஒரு ஹியூஜ் 1,200 பாயிண்ட் ரேலி இருந்திருக்கலாம். ஸோ நிஃப்டி செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,405 செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.33% லோவர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 54,185 செட்டில் இருக்குது, which is 0.88% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 74,346 செட்டில் இருக்குது, which is 0.41% லோவர். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் நேற்று நல்லாவே கூல் டவுன் ஆயிருந்துச்சு. ஒரு லெஸ் தென் ஒரு 15 கிட்ட அரௌண்ட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை வந்து திரும்ப வைப் அவுட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 6% ஹையரில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 16.2 வந்து செட்டில் ஆயிருக்கு, which is 6.1% ஹையரில் வந்து செட்டில் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நேற்றுக்கு வந்து ஐடி செக்டார் எல்லாமே ஒரு மோர் தென் 5% ரேலி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஐடி செக்டார் எல்லாமே வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. டிசிஎஸ் வந்து ஈவன் மோர் ஒர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட லோவர் சர்க்கியூட் வரைக்கும் ஹிட் ஆகிற லெவல் வரைக்கும் வந்துட்டு திரும்ப லைட்டாக ஒரு பவுன்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ வேறஸ் ஓவராலாக ஐடி செக்டார் எல்லாமே இன்றைக்கி ஹெவி செல் ஆஃப் இருந்துச்சு. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் 8.39% லோவர், டெக் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் 6.31% லோவர், ஹெச்சிஎல் டெக் பொறுத்த வரைக்கும் ஒரு 5.19% லோவர். டாப் கைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் 2.49% ஹையர். அப்புறம் டிஎம்பிவி வந்து ஒரு 2.04% ஹையர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் ஒரு 1.78% ஹையர். ஸோ ஐடி செக்டார் வந்து இன்றைக்கி மேஜர் ட்ராகராக இருந்துச்சு. வேறஸ் ஆன ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார் எல்லாமே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. HDFC, ICICI, ஆக்சிஸ் அண்ட் SBI டாப் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்லையும் நிஃப்டி நெகட்டிவ்லையும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் கேப் அண்டர் வந்து க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60,687 செட்டில் இருக்குது, 0.42% லோவர். அப்படியே வந்து இந்த ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப்பில் ஒரு ப்ரொபோஷனேட்டாக கம்மி ஆகிட்டே போயிருந்துச்சு செல்லிங். ஸ்மால் கேப் அண்டர் பொறுத்த வரைக்கும் 18,032 செட்டில் இருக்குது, which is 0.11% லோவர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 23,690 செட்டில் இருக்குது, which is slightly 0.24% ஹையர். ஸோ இட்ஸ் ப்ராட் பேஸ்டு செல் ஆஃப்னு சொல்ல முடியாது இன்றைக்கி நடந்தது. ஸோ இன்றைக்கி நடந்தது பர்டிகுலர்லி லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் மட்டும் செல் ஆஃப் நடந்தது மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ப்ராடர் இண்டிசஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் டு ஷார்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 0.05% ஹையர். எஃப்எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு 1.01% லோவர். ஃபார்மா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு 0.33% ஹையரில் வந்து செட்டில் இருக்குது. இன்றைக்கி மேஜர் ட்ராகர் நிஃப்டி ஐடி ஒரு 5.57% லோவர். நிஃப்டி ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1.39% லோவர். நிஃப்டி மெட்டல் ஒரு 0.17% லோவர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கிஃப்ட் நிஃப்டி அகைன் ஒரு 0.42% லோயர் ஓப்பனிங் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸுமே 0.43% லோயர் காமிச்சிட்டு இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி நெகட்டிவில் வந்து 4,405
45ல் வந்து செட்டில் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் நம்ம காலையில் பார்த்த மாதிரி ஒரு இன்னைக்கு காலையிலேயே வந்து ஓப்பன் ஆகும்போதே ஒரு ஸ்லைட்லி பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அது அப்படியே இன்னும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. $97.01 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரெண்ட் க்ரூட். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்தவரைக்கும் 99.46 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இன்றைக்குமே டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. டிப்ரிஷியேட் ஆகி ஒரு 95.71 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஸோ இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்.